ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றவர்களுக்கும் பணி வழங்காதவர் தான் இந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர். அதனாலதான் திமுக தேர்தல் அறிக்கையில சொல்லி இருக்கிறோம், நாம ஆட்சிக்கு வந்தவுடன் அத்தனை பேருக்கும் பணி வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறோம். 2013 இப்ப வரைக்கும் 2025 வரைக்கும் ஒரு போஸ்ட் கூட போடல. ஒரு போஸ்ட் கூட போடல. அரசு போடல. ஓகே. ஆனா எவ்வளவு வேகன்சி இருக்கும் ஆசிரியர்கள்? நீங்க சொல்றது அந்த 1 to 5th மட்டுமே பேசுவோமே. 1 to 5th இதுவரை எவ்வளவு வேகன்சி இருக்கும்? தொடக்கப்பள்ளியில 13 வருஷத்துல ஒரு போஸ்ட் கூட போடாம இருக்கிற சூழ்நிலையில 20,000க்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்கு. 20,000ன்றது 10% கூட இல்லையே. வெறும் 10% கூட கிடையாது. 20,000த்துல 2,000ங்கிறது 10, அதாவது ரொம்ப சொற்பமான முறையில இருக்கு. ஆனா நான் சொல்லிக் கொடுக்குறது எதுக்கு ஆசிரியர்? 10வது படிச்ச பையன் போதுமே அப்படின்னு நினைச்சேன். ஓகே, அப்படின்னா மருத்துவம் பார்க்கறதுக்கு ஊசி போட்ட கையில நீடில் இருந்தாவே போதுமே, ஏன் டாக்டர் படிக்கணுங்கிற மாதிரில இந்த கேள்விகள் இருக்கு. நாங்க தொடர்ந்து இந்த 13 வருஷத்துல என்ன இன்னல் பட்டிருக்கோம் அப்படின்னா, 3 முறை புத்தகத்தை மாத்திருக்காங்க, 2 முறை சிலபஸ் மாத்திருக்காங்க. நான் அந்த யங் ஏஜ்ல 25 வயசுல இந்த தேர்வை முதல் முறை எழுதுறேன். இப்போ எனக்கு 38 வயசு ஆகுது. 80% பேர் பெண்கள் இருக்காங்க. சரி, இன்னைக்கு அவங்க படுற கஷ்டம்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டு சமையல் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க, தூய்மை பணியாளராக இருக்கிறாங்க, ஏரி வேலை எங்கிட்ட வந்து 150 ஏரி வேலை கார்டு இருக்கு, வேலை செய்கிறாங்க, சித்தால் பணியில் வேலை செய்கிறாங்க, கேட் கீப்பராக இருக்கிறாங்க, வாட்ச்மேனாக இருக்காங்க, பெட்ரோல் பங்க்ல நல்லா குவாலிஃபைடு டீச்சர் எம்பில் வரைக்கும் இருக்குங்க சார். நானே எம்எஸ்சி, பிஎட், பிஏ, பிஎஸ்சி 4 டிகிரி படிச்சிருக்கேன். சார், இப்போ 20,000 காலி பணியிடம் இருக்குன்னு சொல்றீங்க, 1 to 5th. அப்போ அந்த இடத்துல இப்போ யார் டீச் பண்ணுறாங்க சார்? அந்த 20,000 காலி பணியிடங்களையும் தமிழ்நாட்டில் மட்டும் 450 வட்டாரங்களில் 18,000க்கு மேற்பட்ட தற்காலிக ஆசிரியர்களை வச்சு ஃபில் பண்ணிக்கிட்டு வராங்க. தற்காலிக ஆசிரியர்கள் குவாலிஃபிகேஷன் என்ன? தற்காலிக ஆசிரியர் எந்த குவாலிஃபிகேஷனுமே கிடையாது. இந்த கேள்வியை நாங்கள் எழுப்பும்போது, ஏன் அவங்களும் பாடதான நடத்துறாங்க, தற்காலிக ஆசிரியரும் பாடதான நடத்துறாங்க. ஆனால் உளவியல் படிச்சிருப்பாங்களா? மாணவர்கள் எப்படி டீல் பண்ணணும்? உளவியல் கல்வி உளவியல் கிடையாது. சட்டமன்றத்தில் 2024 அப்போ நாங்கள் வந்து 2026 ஜனவரிக்குள்ள 19,260 காலி பணியிடங்கள் வந்து நிரப்புவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக 19,260 ஆசிரியர் பணியிடங்களும், மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக 3,041 பணியிடங்களும், தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக 6,688 பணியிடங்களும் நிரப்பப்படும். நாங்கள் முதலமைச்சர்கிட்ட கேட்குற முக்கியமான கோரிக்கை என்னன்னா, 110 விதியின் கீழ் அறிவிச்ச 19,260 காலி பணியிடங்களை மறு தேர்வு இல்லாமல் இருக்கக்கூடிய தகுதியுள்ள ஆசிரியர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்க வேண்டும். 2022 ஒரு தேர்வு நடத்திட்டீங்க. சட்டப்படி ஒவ்வொரு வருஷம் 2 தகுதி தேர்வு நடத்தணும். அந்த 2 தகுதி தேர்வு நடத்தல. 2022 முதல் முறையாக தகுதி தேர்வு நடத்திருக்கீங்க. அடுத்தது 2 வருஷம் கேப்பு. அப்புறம் ஒரு நியமன தேர்வு நடத்துறீங்க. அந்த நியமன தேர்வுக்கு முன்னாடி எவ்வளோ காலி பணியை அறிவிச்சிங்க? 6,553 காலி பணியை அறிவிச்சிங்க 2024. போஸ்டிங்ஸ் போடும்போது மட்டும் ஏன் 2,400 சுருக்குறீங்க? குறைஞ்சபட்சம் அந்த காலி பணியிடமாவது எங்களுக்கு போடுங்க. அப்போ 149 ஜீவோ கொண்டு வந்த ஒரு நோக்கம் என்ன? இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் அனைத்தும் நிரப்புறோம்னு சொல்லி தான் நீங்கள் 149 கொண்டு வரீங்க. அப்போ 2,400 தான் கொண்டு வரதுக்கு எதுக்கு 149 ஜீவோ பயன்படுத்தணும்? அதுக்கு இல்லாமல் போடாமே இருந்திருக்கலாமே. நாங்கள் பாமரர்கள், நாங்கள் தேர்வு மட்டும் தான் எழுதிட்டு இருக்கோம். அரசை நம்புறோம், தேர்வு எழுதுறோம். தொடர்ந்து ஒரு போஸ்ட் கூட போடல. 13 வருஷத்துல ஒரு போஸ்ட் கூட போடல. இந்த தேர்வை எழுதுறவங்க 3 லட்சம் பேர் 2013. இன்னைக்கு 27,000 பேர் தான் இருக்கும் ஃபீல்டில். தருமபுரி மாவட்டத்தில் 1.5 மாதத்துக்கு முன்னாடி பாப்பாரப்பட்டியில் வீரமணிங்கிற ஒரு ஆசிரியர் வந்து இந்த தேர்வு எழுதி வேலை கிடைக்கலங்கிற ஒரு மன விரக்தியில் இறந்துட்டார், சூசைட் பண்ணிக்கிட்டார். இந்த வருஷம் 3 லட்சம் பேர் அட்மிஷன் ஆயிருக்குன்னு சொல்றீங்க. 30 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர்களை தேர்ந்தெடுத்தா கூட 12,000 ஆசிரியர்களை தேர்வு பண்ணியிருக்கணும். அப்போ அட்மிஷன் ஆனது உண்மைன்னா தேர்வு பண்ண வேண்டியது உண்மையான சூழ்நிலை தானே? ஏன் அதை நீங்க நடத்தல? அப்போ வெறும் எண்களா அது? நாங்கள் ஓப்பனாக சொல்கிறோம், எங்களுக்கு நியமனம் கொடுங்க, எங்களுக்கு டார்கெட் கொடுங்க. நாங்கள் கேன்வாஸ்க்கு இறங்கி போகிறோம். ஒரு தனியார் பள்ளியில் நாய் மாதிரி போய் கேன்வாஸ் சுற்றுறோம் தெருவா. ஏன் அரசு பள்ளிக்கு நான் செய்யக்கூடாது? காலையில் உணவு இருக்குது, காலையில் கல்வி இருக்கா? யார் அந்த கல்வியை சொல்லிக் கொடுக்க யார் இருக்கா? எண்ணும் எழுத்தும் திட்டம் கொண்டு வரீங்க. அந்த எண்ணை சொல்லிக் கொடுக்க யார் இருக்கா? எழுத்து சொல்லிக் கொடுக்க யார் இருக்கா? மார்க் சீனியாரிட்டின்னு ஒன்று கொண்டு வந்துட்டு மறு தேர்வு இல்லாமல் எங்களுக்கு பணி நியமனம் ஆணையை வந்து நீங்கள் வந்து படிப்படியாக வழங்கினா கூட ஓகே, நம்பிட்டு இருக்கோம். இல்லை என்றால் ஒருவேளை நீங்கள் எங்களுக்கு எந்த உத்தரவாதமும் கொடுக்கலன்னா வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க மாட்டோம். அன்பார்ந்த ரெட்பிக்ஸ் உறவுகளே, பல்வேறு அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் கடந்து இன்று வரை எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் பக்கசார்பில்லாமல் தொடர்ந்து மக்களை மட்டுமே மையப்படுத்தி இயங்கும் ஊடகம் ரெட்பிக்ஸ் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்கு தெரியும்.
தொடர்ந்து நாங்கள் ஒரு சுதந்திரமான ஊடகமாக செயல்பட உங்களது நிதி உதவி எங்களுக்கு தேவை. உங்களால் முடிந்தளவு எங்களுக்கு நிதி உதவி செய்யுங்கள். திரையில் தெரியும் இந்த QR கோடை பயன்படுத்தியோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள தகவல்களை பயன்படுத்தியோ உங்களால் முடிந்த அளவு எங்களுக்கு நிதி உதவி செய்யுங்கள். நன்றி. வணக்கம் சார். வணக்கம் சார். உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ரொம்ப அதிர்ச்சியான ஒரு தகவல் சொல்கிறீங்க. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக 1 முதல் 5ஆவது வகுப்பு வரை ஒரு ஆசிரியர் கூட கடந்த 10 ஆண்டுகளில் அரசு நியமிக்கவே இல்லைன்னு சொல்கிறேன். 2013 இப்போ வரைக்கும் 2025 வரைக்கும் ஒரு போஸ்ட் கூட போடலை சார். ஒரு போஸ்ட் கூட போடலை. அரசு போடலை. ஓகே. ஆனால் எவ்வளோ வேகன்சி இருக்கும் ஆசிரியர்கள்? நீங்கள் சொல்கிறது அந்த 1 to 5th மட்டுமே பேசுவோமே. 1 to 5th இதுவரை எவ்வளோ வேகன்சி இருக்கும்? தொடக்கப்பள்ளியில் 13 வருஷத்தில் ஒரு போஸ்ட் கூட போடாமல் இருக்கிற சூழ்நிலையில் 20,000க்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்கு. 20,000க்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்கு. ஆனால் கடந்த ஆண்டு 2,400 வேக்கண்ட் அது மட்டும் தான் ஃபில் பண்ணியிருக்காங்க சார். இத்தனை வருஷத்துக்கு அது எந்த தொடக்கப்பள்ளிக்கா? தொடக்கப்பள்ளிக்கு மட்டும் 2,400 வேக்கண்ட் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. அதுவும் 20 மாவட்டங்களில் மட்டும்தான். எந்த அடிப்படையில்? அது வந்து மலைவாழ் கிராமம் அந்த மாதிரி பகுதிகளில் மட்டும்தான் போட்டிருக்காங்க. ரொம்ப அடிப்படையான தேவைகள். ஆமாம், ரூரல், வெரி ரூரல் அந்த பகுதியில் மட்டும்தான் இப்போ வரைக்கும் போஸ்டிங்ஸ் போட்டிருக்காங்க. மீதமுள்ள 18 மாவட்டங்களில் முழுமையான போஸ்டிங்ஸ் போடலை. ஆல்ரெடி போட்ட அந்த 20 மாவட்டங்களில் கூட முழுமையான காலி பணியிடங்கள் நிரப்பல. சொற்பமான காலி பணியிடங்களை தான் அங்கே நிரப்பியிருக்காங்கன்ற தகவல் இப்போ. 2000ன்றது 10% கூட இல்லையே. வெறும் 10% கூட கிடையாது. 20,000ல் 2,000ங்கிறது 10, அதாவது ரொம்ப சொற்பமான முறையில் இருக்கு. நீங்க டிஆர்பி தேர்வாணையம் அறிவிச்சிருக்கிற காலி பணியிடங்களுக்கும் இதுக்குமே நிறைய வேரியேஷன் இருக்கு. நிதித்துறை ஒப்புதலோட நீங்க 14,000 காலி பணியிடம் இருக்குன்னு 4 ஆண்டுகள்ல ஒவ்வொரு ஆண்டும் தெரிவிச்சுட்டு வரீங்க. அந்த 14,000 காலி பணியிடங்கள்ல 2,400ங்கிறதே மிகவும் சொற்பம். இருக்கக்கூடிய காலி பணியிடம் 20,000க்கு மேல இருக்கு. ஓப்பனா எல்லா மாவட்டங்களையும் சர்வே பண்ணீங்க அப்படின்னா, பிஓ மூலியமா சர்வே பண்ணீங்க அப்படின்னா 20,000க்கு மேற்பட்ட. ஆரம்ப கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குதே சார் இந்த அரசு. நீங்க சொல்றீங்க 1 to 5th 20,000 டீச்சர்ஸ் காலியா இருக்காங்க, வேகன்சி இருக்குன்னு சொல்லிட்டு. 1 to 5th தான் ஆரம்ப கல்வி தானே ரொம்ப முக்கியம் சார். இது எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, தமிழ்நாடு அரசு வந்து இருமொழி கல்வி அடிப்படையில் செயல்படுது. தமிழ் ஆங்கிலம் வழியில் தான் செயல்படுது. ஒரு கல்விக்கு அடிப்படை, ஒரு சமூகம் பில்டாகி மேலே வரணும்னா அடிப்படை கல்வி தான் ஆதாரம். அந்த அடிப்படை கல்வியை சிதைக்கிற வண்ணமா தற்காலிக ஆசிரியர் முறையை ஏன் கொண்டு வரீங்க? தகுதி உள்ள இவ்வளோ 1000 ஆசிரியர்கள் இருக்கும்போது தற்காலிக ஆசிரியர். ஆனால் நான் சொல்லிக் கொடுக்குறது எதுக்கு ஆசிரியர்? 10வது படிச்ச பையன் போதுமே அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, அப்படின்னா மருத்துவம் பார்க்கறதுக்கு ஊசி போட்ட கையில் நீடில் இருந்தாவே போதுமே, ஏன் டாக்டர் படிக்கணுங்கிற மாதிரியில் இந்த கேள்விகள் இருக்கு. நீங்க இப்போ ஆசிரியர் பயிற்சி பட்டம் 2 வருஷம் நாங்கள் பெற்றிருக்கோம். 2008 2006ல் படிச்சுட்டோம். அடுத்ததா தகுதி தேர்வு 4 முறை எழுதியிருக்கோம். எதுக்கு 4 முறை எழுதணும்? 4 முறையும் தொடர்ந்து தேர்வு மட்டும் தான் வைக்கப்பட்டது. டெட் எக்ஸாம் தானே சார்? வெறும் டெட் எக்ஸாம் மட்டும் தான். ஒரு வாட்டி எழுதினா அது கிளியர் கிடையாது சார். ஒரு முறை எழுதினா கிளியர் மட்டும் தான் இருந்தது. 2012ல் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்க 20,000 காலி பணியிடங்களை ஒரே ஆண்டு நிரப்பினாங்க. மிகப்பெரிய சாதனை. அதுக்கப்புறம் நிறைய வழக்குகள் போட்டதுனால 2013, 17, 19, 22 வரைக்கும் வெறும் தகுதி தேர்வு மட்டும் தான் நடந்தது. தேர்தல் அறிக்கைகள் மாறி வந்துச்சு. நாங்கள் தொடர்ந்து இந்த 13 வருஷத்தில் என்ன இன்னல் பட்டிருக்கோம் அப்படின்னா, 3 முறை புத்தகத்தை மாற்றிருக்காங்க, 2 முறை சிலபஸ் மாற்றிருக்காங்க. நான் அந்த யங் ஏஜில் 25 வயசில் இந்த தேர்வை முதல் முறை எழுதுறேன். இப்போ எனக்கு 38 வயசு ஆகுது. என்ன போல இன்னும் இருக்கக்கூடிய பெண்களோட வயசெல்லாம் கேட்டிங்கன்னா ரொம்ப வந்து ஆபத்தான நிலையில் இருக்காங்க. 54 வயசு 55 வயசு கடந்துட்டாங்க. இந்த ஒரே ஒரு தேர்வில் மட்டும்தான் பெண்களுக்கு வந்து 50% இடஒதுக்கீடு எடுக்கிற ஒரே தேர்வு இது மட்டும்தான் ஆசிரியர் வாரியத்திலேயே. இப்போ அந்த தேர்வை நம்பிக்கை எழுதுகிற மொத்த டீச்சர்ஸ் இந்த 25,000 பேர் நாங்கள் இந்த நியமன தேர்வு எழுதணும். 80% பேர் பெண்கள் இருக்காங்க சார். இதில் இன்றைக்கி அவங்க படுற கஷ்டம்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டு சமையல் வேலைக்கு போயிட்டுருக்காங்க, தூய்மை பணியாளராக இருக்கிறாங்க, ஏரி வேலை எங்கிட்ட வந்து 150 ஏரி வேலை கார்டு இருக்குது, வேலை செய்கிறாங்க, சித்தால் பணியில் வேலை செய்கிறாங்க, கேட் கீப்பராக இருக்கிறாங்க, வாட்ச்மேனாக இருக்காங்க, பெட்ரோல் பங்கில் கனெல்லாம் குவாலிஃபைடு டீச்சர் எம்ஃபில் வரைக்கும் இருக்குங்க சார். நானே எம்எஸ்சி, பிஎட், பிஏ, பிஎஸ்சி 4 டிகிரி படிச்சிருக்கேன். எம்ஃபில் படித்தவங்க கூட இன்றைக்கி வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. எங்களுக்கு வந்து மிகப்பெரிய அநீதி ஏற்பட்டிருக்குன்னு தான் நாங்கள் சொல்லி தொடர்ந்து அதை தான் சொல்லிட்டு வரோம். அறவழியில் திமுக அரசுன்றது ஆசிரியர்களுக்கான அரசு, அரசு ஊழியர்களுக்கான அரசு. ஆனால் அவங்க மேலே இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு நீங்கள் வைக்கிறீங்க சார். திமுக அரசு கலைஞர் ஆட்சியில் ஆசிரியருக்கான அரசாக இருந்தது. இன்றைக்கும் இந்த கவர்மெண்ட் 2021 ஃபார்ம் ஆகிறதுக்கான அரசு ஊழியர்களும் குறிப்பாக ஆசிரியர்கள் மட்டும்தான். ஆனால் தொடர்ந்து எங்களை ஏன் வஞ்சிக்கிறாங்கன்னு தெரியல. எங்களோட கோரிக்கையை முதலமைச்சர் பார்வைக்கு கொண்டு செல்வதற்கு யாருமே இல்லை. மிகப்பெரிய தடையாக இருக்காங்க. அந்த தடை யாருமே எங்களுக்கு. சார், இப்போ 20,000 காலி பணியிடம் இருக்குன்னு சொல்கிறீங்க. 1 to 5th
அப்ப அந்த இடத்துல இப்ப யார் டீச் பண்றாங்க சார்? அந்த 20,000 காலி பணியிடங்களையும் தமிழ்நாட்டில் மட்டும் 450 வட்டாரங்கள்ல 18,000க்கு மேற்பட்ட தற்காலிக ஆசிரியர்களை வச்சு ஃபில் பண்ணிக்கிட்டு வராங்க. தற்கால ஆசிரியர்கள் குவாலிஃபிகேஷன் என்ன? தற்காலிக ஆசிரியர் எந்த குவாலிஃபிகேஷனுமே கிடையாது. அடிப்படையில் எந்த குவாலிஃபிகேஷனும் அவங்களுக்கு கிடையாது. ஒரு டிகிரியை முடிச்சுட்டு இல்லை 10வது 12வது முடிச்சுட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர்களோ கவுன்சிலர்ஸோ பொலிட்டிக்கல் பை காஸ்ட் கம்யூனிட்டி அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்களை வந்து நியமிக்கிறாங்க. அரசியல்வாதி இல்லைன்னா அந்த HM இல்லைன்னா அந்த கவுன்சிலர்ஸ் இவங்க தான் முடிவு பண்றாங்க. அவங்க தான் முடிவு பண்றாங்க. நாங்க போய் கேட்கறோம், இப்படி வந்து நீங்க டெம்பரரி டீச்சர்ஸ் போட்டீங்கன்னா கல்வி தரமா எப்படி? அதுக்கு உங்களே போடலாமே, குவாலிஃபைடு டீச்சர்ஸ் தான் நிறைய பேர் இருக்கீங்களே. நாங்களும் அதை தான் கேட்கறோம். 20,000க்கு மேல பலமுறை தேர்வு எழுதி காத்துட்டு இருக்கிற இத்தனை டீச்சர்ஸ் இருக்கும்போது ஏன் தற்காலிக ஆசிரியரை போறீங்க அப்படின்னு அவங்களுக்கு 12,000 சம்பளம். அதுவும் 3 மாசத்துக்கு ஒரு முறை தான் கொடுப்பாங்க. அதுவும் கொடுக்காம இருக்கிறதும் உண்டு. அடுத்த ஆண்டுகளில் கொடுக்குறோம்னு சொல்லி செட்டில்மெண்ட் பண்ணதும் உண்டு. இந்த கேள்வியை நாங்கள் எழுப்பும் போது ஏன் அவங்களும் பாடதான நடத்துறாங்க, தற்காலிக ஆசிரியரும் பாடதான நடத்துறாங்க. ஆனா உளவியல் படிச்சிருப்பாங்களா? மாணவர்கள் எப்படி டீல் பண்ணணும்? உளவியல் கல்வி உளவியல் கிடையாது. கல்வியான அந்த முதிர்ச்சி நிலையெல்லாம் சொல்லுவாங்க. முன்பருவ குழந்தைகளை என்ன பண்ணணும், பின்பருவ குழந்தை நிலைகள் என்ன பண்ணணும், கல்வியை வந்து 3-4 பிரிவாக பிரித்து அவங்க எந்த மாதிரி சைக்காலஜிக்கலாக அவங்களுக்கு என்ன வரும், பெர்சனாலிட்டியாக அவங்க எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் ஆசிரியர் பயிற்சி நாங்கள் 2 வருஷம் படிச்சிருக்கோம். ஒவ்வொரு ஸ்கூல்ஸ்லையும் அந்த ட்ரைனிங் எடுத்திருக்கோம். நாங்கள் அந்த அடிப்படையில் எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி தான் நாங்கள் கேட்டுட்டு இருக்கோம். ஆனால் அவங்க ஏதோ ஒரு காரணம் காட்டி இப்போதைக்கு இந்த பிரச்சனை சால்வ் ஆனால் போகணும்னு சொல்லி 13 வருஷமா 20,000 தொடர்ந்து அந்த தற்காலிக ஆசிரியரை வச்சு ரன் பண்ணிக்கிட்டு வராங்க சார். இது மிகப்பெரிய ஆபத்து. நீங்க வந்து இதுல அமைச்சரை சந்திச்சோ இல்ல முதலமைச்சர் சந்திச்சோ அதெல்லாம் இப்ப சொல்லியிருக்கீங்களா? இதை பத்தி கட்டாயமா சார். முதலமைச்சர் அவர்களை மட்டும் 8 இடத்துல ரோட் ஷோல சந்திச்சிருக்கோம். 8 ரோட் ஷோல சந்திச்சிருக்கோம். நீலகிரி, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், ஈரோடு, நாமக்கல், திருநெல்வேலி, தூத்துக்குடி, இந்த போல 10 இடத்துல சந்திச்சிருக்கோம். அமைச்சர் பெருமக்களை சந்திக்காத அமைச்சரே கிடையாது. எல்லா அமைச்சரும் சந்திச்சிட்டோம். ஏன் எங்க துறைக்கு வரீங்க, எங்களுக்கு இது சம்பந்தமே இல்லைங்கிறாங்க. இப்போ தேர்தல் வாக்குறுதியில இந்த துறைக்கு தான் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. இல்லை, தேர்தல் வாக்குறுதி இருக்கு. தேர்தல் வாக்குறுதியில ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அனைத்து ஆட்சிகளுக்கும் நாங்க வந்து பணி நியமனம் வழங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு 177 தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சட்டமன்றத்துல 2024 அப்போ நாங்க வந்து 2026 ஜனவரிக்குள்ள 19,260 காலி பணியிடங்கள் வந்து நிரப்புவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலியமா. இப்போ வரைக்கும் 2,400 தான் ஃபில் பண்ணிருக்கீங்க. அந்த மீதமுள்ள எக்ஸாம் நடத்துறாங்களா சார்? தொடர்ந்து எக்ஸாம் நடத்துறதுக்கு நாங்க என்ன டெஸ்ட் பேபியா சார்? நாங்க என்ன தேர்வு எழுத பிறந்தவங்க? நாங்க தொடர்ந்து தேர்வு மட்டும் தான் எழுதணுமா? எங்க எப்ப தேர்வு எழுதுனா பணி நியமனம் பண்ணுவாங்கல்ல? பணி நியமனம் கிடையாது, தேர்வு மட்டும், வெறும் தேர்வு மட்டும் தான் நடந்துட்டு இருக்கு. 4 வருஷமா தேர்வு நடக்குது. 4 வருஷமா வெத்து தேர்வு எதுக்கு? வெறும் அதான் நாங்க கேட்கிறோம். நீங்க ஒரு தேர்வு நடத்துறீங்க, 2022ல ஒரு தேர்வு நடத்திட்டீங்க. சட்டப்படி ஒவ்வொரு வருஷம் 2 தகுதி தேர்வு நடத்தணும். அந்த 2 தகுதி தேர்வு நடத்தல. 2022ல முதல் முறையா தகுதி தேர்வு நடத்திருக்கீங்க. அடுத்தது 2 வருஷம் கேப்பு. அப்புறம் ஒரு நியமன தேர்வு நடத்துறீங்க. அந்த நியமன தேர்வுக்கு முன்னாடி எவ்வளவு காலி பணியிடம் அறிவிச்சிங்க? 6,553 காலி பணியிடம் அறிவிச்சிங்க 2024ல. போஸ்டிங்ஸ் போடும்போது மட்டும் ஏன் 2,400 சுருக்குறீங்க? குறைஞ்சபட்சம் அந்த காலி பணியிடமாவது எங்களுக்கு போடுங்க. நீங்க ஆசிரியர்கள் அதிகமா நியமனம் பண்ணும்போது, இன்னும் நீங்க வேலை வாய்ப்பு அதிகமா கொடுக்கும்போது அரசுக்கு தானே நல்ல பேர் வரும், கல்வி தரமா இருக்கும். அரசு நிரந்தரமான ஆசிரியர்கள் இருந்தால் சேர்க்கை வீதம் அதிகமாகும், பெற்றோர்களுக்கு நம்பகத்தன்மை ஏற்படும். இன்னும் அரசு பள்ளி ஏழை எளிய மாணவர்கள் வந்து இன்னும் பிரைவேட் ஸ்கூல் போகாம தனியார் மயமாகாம அப்போ அரசை நம்பி இன்னும் நிறைய பேர் வரும்போது எத்தனையோ ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வந்து அரசு பள்ளியில் படிச்சவங்க தான் சாதனையாளர்கள் இன்னைய வரைக்கும் இருந்திருக்கிறாங்க. ஏன் இந்த அரசு பள்ளிக்கு இத்தனை சுணக்கம் நீங்க காட்டுறீங்க? அவ்வளோ பெரிய ரொம்ப பெரிய ஆபத்தான நிலையில் இருக்குங்க. சொல்ல போனால் ரொம்ப பெரிய ஆபத்தான நிலையில் அரசு பள்ளிகள் இருக்கு. இதே நிலை தொடர்ந்தால், ஆசிரியர்கள் பற்றாக்குறை என்ற இந்த நிலை தொடர்ந்தால், தற்காலிக ஆசிரியர் நிலை தொடர்ந்தால் கூடிய விரைவில் தொடக்கப்பள்ளி மூடு விழா காணப்படும். சார், இப்போ இதற்கு முக்கியமான ரீசன் வந்து நிதி இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கவர்மெண்ட் வந்து மத்திய அரசு கொடுக்க வேண்டிய நிதியில தான் வந்து நாங்கள் சம்பளம் கொடுக்க முடியல அப்படின்றத ஒரு ஆர்குமெண்ட்டாக வச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த நிதியும் வந்து வழங்கப்பட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக வழங்கப்படல. ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறது நிதி இல்லைன்னு ஒரு பக்கம், அது உண்மைதானே அவங்க சொன்னது? சார், நிதி இல்லைங்கிறது சமக்கிர சிக்ஷா அப்படின்ற திட்டத்தில் நீங்கள் வந்து மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கோங்க, அப்போ தான் நாங்கள் நிதியை வழங்குவோம்னு மத்திய அரசு சொல்லிட்டு, ஆனால் நாங்கள் இருமொழி கொள்கையிலே சிறந்து விளங்குறோம், உயர்கல்வியில் 50% தாண்டிட்டோம், அதனால எங்களுக்கு சிறந்தான முறையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.
இந்த பட்ஜெட்ல 2024 பட்ஜெட்ல 44,000 கோடி கல்விக்காக நிதி வந்து ஒதுக்கப்பட்டு மத்திய அரசு நிதி தரலன்னு சொல்லிட்டு 2000 கோடி தான் அது தர வேண்டியது 2000 கோடி 2000 கோடி. அந்த 2000 கோடியில முதல் கட்டமா அந்த SSS ஸ்கீம்ல வந்து 700 கோடி விடுவிச்சிட்டாங்க. நாங்க கேட்கிறோம், முதல் கட்டமா மத்திய அரசு நிதியை விடுவிக்கும் போது ஏன் எங்களுக்கு முதல் கட்டமா ஒரு 10,000 போஸ்டிங்ஸ் போடக்கூடாது? 20,000 காலி பண்ணியிருக்கு. முதல் கட்டமா 10,000 போடுங்க. தேர்வு இல்லாம மீண்டும் ஒரு தேர்வு வச்சு எங்களை நசுக்காம நாங்க ஆல்ரெடி நாசமா இருக்கோம். இல்ல எதுக்கு இப்போ ஸ்லெட் இருக்கு சார், யூஜிசி இருக்குது, JRF இருக்கு, இதெல்லாம் ஒரு எக்ஸாம் தானே. லைஃப்ல ஒரு வாட்டி அவன் எழுதினா போதும். ஒரு வாட்டி இஸ் எலிஜிபிள் டு பிகம் a lecturer or a junior research fellow or whatever it is. அப்படி இருக்கும்போது ஏன் டீச்சர்ஸ்க்கு மட்டும் டெட் வருஷம் எழுதணும் சார்? ஆக்சுவலி இந்த தகுதி தேர்வுங்க அடிப்படையிலே மாண்புமிகு ஜெயலலிதா அம்மா அவங்க வந்து போஸ்டிங்ஸ் போட்டாங்க. ஓகே. நிறைய கேஸ் இருந்ததுனால என்ன பண்றாங்கன்னா கேஸை ரீசால்வ் பண்ணணுன்றது. என்ன கோர்ட் கேஸ்? ஆமா, கோர்ட் கேஸ். ஒரு 400-500 பேர் வந்து கேஸ் போட்டாங்க. ஓகே. அந்த 149ன்னு ஒரு ஜியோ வந்து 2018 வந்து அறிமுகப்படுத்துறாங்க. சரி. எதுக்காக அறிமுகப்படுத்துறீங்க? இனிமே கேஸ் யாரும் போடாம தகுதி தேர்வு அடுத்ததா ஒரு ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம் வைக்கிறோம், அதுல நீங்க பாஸ் பண்ணுங்க. இருக்கக்கூடிய அப்ப 2 எக்ஸாம் எழுதணும். 2 எக்ஸாம் எழுதணும். டெட் ஒன்னு, ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம் ஒன்னு எழுதணும். அந்த அடிப்படையில் நாங்க போஸ்டிங்ஸ் போடுறோம்னு சொல்றீங்க. அப்போ 149 ஜியோ கொண்டு வந்த ஒரு நோக்கம் என்ன? இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் அனைத்தும் நிரப்புறோம்னு சொல்லி தான் நீங்க 149 கொண்டு வரீங்க. அப்போ 2400 தான் கொண்டு வரதுக்கு எதுக்கு 149 ஜியோ பயன்படுத்தணும்? அதுக்கு இல்லாம போடாம இருந்திருக்கலாமே. கரெக்ட். தேர்வை வைக்காம நீங்க திரும்ப தற்காலிக ஆசை வச்சு மெயின்டைன் பண்ணலாமே. எதுக்காக இந்த சோதனை? நாங்க ரொம்ப அதாவது நடு தெருவில் நின்று நாசமாயிட்டு இருக்கோம். எங்க வாழ்க்கையே வந்து என்ன சொல்றதுனே சார். நம்ம மாணவர்களோட எதிர்காலம் சார் கல்வி சார். இது சார் கல்வி தான். கல்வி மிகப்பெரிய அடிப்படை தான். சிந்திக்க வேண்டியது அரசு தான் சார். அரசு தான் சிந்திக்கணும். தன்னோட பிள்ளைங்க, தன்னோட குழந்தைங்க இந்த மாதிரி அவதிப்படுறாங்களே, அவங்களுக்கு நம்ம நல்வழிப்படுத்தணும்னா எந்த துறை நிதியாவது எடுத்து பயன்படுத்தி கல்வித்துறையை வந்து சீர்படுத்தணும். கல்வித்துறைக்கு 49,000 போட்டிருக்காங்களே. 49,000ன்றது சாதாரண பட்ஜெட் இல்ல சார், பெரிய பட்ஜெட் சார் இது. கண்டிப்பாங்க சார். சார் 49,000 பட்ஜெட் வந்து அறிவிச்சது உண்மைதான். அது எந்த ஸ்கேல்ல பயன்படுத்துறாங்க, அது எதுக்கெல்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆகுதுங்கிற தகவல் எங்களுக்கு எதுவுமே தெரியாது. நாங்க பாமரர்கள், நாங்க தேர்வு மட்டும் தான் எழுதிட்டு இருக்கோம். அரசை நம்புறோம், தேர்வு எழுதுறோம். தொடர்ந்து ஒரு போஸ்ட் கூட போடல சார். 13 வருஷத்துல ஒரு போஸ்ட் கூட போடல. இந்த தேர்வை எழுதுறவங்க 3 லட்சம் பேர் 2013ல. இன்னைக்கு 27,000 பேர் தான் இருக்கும் ஃபீல்டுல. 3 லட்சம் பேர் காணாம போயிட்டாங்க சார். ஆசிரியர் துறையே வேணாம்னு சொல்லிட்டு காணாம போயிட்டாங்க. அவங்க வாழ்க்கைக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறீங்க? இன்னைக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். தேனி மாவட்டத்துல 38 வயசு ஆகுது. இந்த எக்ஸாம் அவங்க எழுதும் போது அவங்களுக்கு 24 வயசு. இன்னைக்கு அவங்களுக்கு கல்யாணம் ஆகல. கடலூர் மாவட்டத்தில் ஒரு டீச்சர் இருக்காங்க, டைவர்ஸே கொடுத்துட்டாங்க. நீ இந்த தேர்வு எழுதுன, தகுதி தேர்வில் பாஸ் பண்ணிட்ட, வேலை வந்துடும் நம்பி தானே உன்னை கல்யாணம் பண்ணேன்னு சொல்லிட்டு டைவர்ஸ் கொடுத்துட்டாங்க. விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு ஆசிரியர் இருக்கார், 45 வயசு ஆகுது, இன்னும் கல்யாணம் ஆகல. நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. எடுத்துக்காட்டா தருமபுரி மாவட்டத்தில் 1.5 மாசத்துக்கு முன்னாடி பாப்பாரப்பட்டியில் வீரமணிங்கிற ஒரு ஆசிரியர் வந்து இந்த தேர்வு எழுதி வேலை கிடைக்கலங்கிற ஒரு மன விரக்தியில் இறந்துட்டார். சூசைட் பண்ணிக்கிட்டார். அவங்களுக்கு 2 கை குழந்தை இருக்கு. இந்த மாதிரி வருஷத்துக்கு எத்தனையோ தற்கொலைகள் வந்து நடந்துட்டு இருக்கு. இது கட்டாயமாக தடுக்கணும் சார். நாங்கள் இதே நிலைமை நீடிச்சா எங்களோட நிலைமை என்ன ஆகும்னே தெரியல. சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை சார். அந்த அளவுக்கு நாங்கள் வேதனையில் இருக்கோம். இந்த வேதனையை நாங்கள் முதலமைச்சர்கிட்ட சொல்லணும், முதலமைச்சர்கிட்ட பார்வை கொண்டு போகணும்னு சொல்லிட்டு நிறைய முயற்சி பண்ணிட்டோம். உங்களுடன் ஸ்டாலினை பயன்படுத்திக்கிட்டீங்களா? உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் 10,000க்கு மேலே புகார் கொடுத்துருக்கோம். நாங்கள் புகார் கொடுக்க போனால் 46 துறைகள் இருக்கு. 46 துறைகளில் கல்வித்துறையே இல்லை. நீங்கள் இந்த இந்த பெட்டிஷனை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். கல்வித்துறையே இல்லை இந்த பெட்டிஷனை இல்லை ஏத்துக்கவே மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற உயர் அதிகாரிகள்கிட்ட எங்களோட பிரச்சனையை சொல்லி 13 வருஷமா கஷ்டத்தில் இருக்கோம், நீங்க கூட இதை நீங்க அக்செப்ட் பண்ணலாம், என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த வட்டாரத்தில் உள்ள அலுவலர்கிட்ட பேசி அந்த மனுவை வாங்க வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சரோட புகார் எண்ணுக்கு லட்சக்கணக்கில் ஃபோன் பண்ணியிருப்பாங்க சார். டெய்லியும் ஒருத்தர் வந்து 5 முறை 10 முறை ஃபோன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அரசின் கொள்கை முடிவு அந்த தகவல் எங்ககிட்ட இல்லை, அரசின் கொள்கை முடிவு அந்த தகவல் எங்ககிட்ட இல்லை. இந்த துறை சார்ந்த அதிகாரிகள், செக்ரட்டரி, அது மாதிரி யாருக்குமே விருப்பம் இல்லை சார். எல்லா துறை உயர் அதிகாரிகளும் சந்திச்சிட்டோம். அவங்க சொல்லக்கூடியது என்னன்னா, அரசு பள்ளியை ஏன் தற்காலிக ஆசை வச்சு மெயின்டைன் பண்ண என்ன பிரச்சனை? அதில் அவங்களும் பாடதானே சொல்லித்தராங்க, ஏன் இப்படியே இருக்கக்கூடாது? உயர் அதிகாரிகள் வந்து இந்த நிரந்தர ஆசிரியர் பணியிடங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தடுக்கிறாங்க. ஆனால் தொடக்க கல்வி இயக்குனர் வந்து ஒரு வார்த்தை சொன்னார், எங்களுக்கு நிரந்தரமான ஆசிரியர்கள் தேவைன்னு சொல்லிட்டு நாங்கள் அமைச்சர்கிட்ட ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம். 14,000 காலி பணியிடம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் ரிப்போர்ட் கொடுத்துட்டேன். ஆனால் அதை செய்ய வேண்டியது அரசு தான். நீங்கள் அரசுகிட்ட தான் நீங்கள் இன்னும் கன்வே பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நாங்கள் முதலமைச்சர்கிட்ட கேட்குற முக்கியமான கோரிக்கை என்னன்னா, 110 விதியின் கீழ் அறிவித்த 19,260 காலி பணியிடங்களை மறு தேர்வு இல்லாமல் இருக்கக்கூடிய தகுதியுள்ள ஆசிரியர்களுக்கு இந்த பணி நியமன ஆணை வழங்க வேண்டும்.
தற்காலிக ஆசிரியர் முறையை மதுரை ஹைகோர்ட் வந்து சொல்லியிருக்கு. மிக ஆபத்தானது, தொடரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டு மீண்டும் ஒரு தற்காலிக ஆசிரியர் கூட இல்லாமல் தகுதியுள்ள ஆசிரியர்களை தொடக்கப்பள்ளியில் நியமிக்க வேண்டும். இனி வரும் காலங்களில் எங்களுக்கு 13 வருஷமா வெறும் தேர்வை மட்டுமே எழுதியிருக்கிற எங்களுக்கு மறு தேர்வே இல்லாமல் இதே ஆண்டுக்குள் எங்களுக்கு பணி நியமனம் சீனியாரிட்டி தானே சார் வச்சு போட்டுட்டே இருந்தாங்க. எந்த சார் பிரச்சனையா இல்லை சார்? சார் பதிவு மூப்பு அடிப்படையில் சீனியாரிட்டி அடிப்படையில் தான் இருந்தது. அன்னைக்கு NCT வந்து சொல்லிட்டு காங்கிரஸ் ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வராங்க. 2009 23/1 வந்து கொண்டு வராங்க. ஆசிரியர்கள் தகுதி தேர்வு எழுதணும். இந்த மாதிரி வரும்போது மாணவர்களுக்கு கல்வி பாதிக்குதுன்னு சொல்லிட்டு தான் இந்த எக்ஸாமே கொண்டு வராங்க. ஆனாலும் அதற்கு முன்பாகவே 2009க்கு முன்பாகவே கலைஞர் அவர்கள் 48,000 பேருக்கு போஸ்டிங் போட்டாங்க. அது பெரிய சாதனை. ஜெயலலிதா அவங்க 20,000 போஸ்டிங்ஸ் போட்டாங்க. அது மிகப்பெரிய சாதனை. 2400ங்கிறதுல ஒரு சாதனையே கிடையாது. அது எங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சோதனை தான், அது வேதனை தான். மற்ற கூட்டணி கட்சி தலைவர்களோட முறையிட்டீங்களா? அவங்களுடைய மூலமாக வந்து முதல்வருக்கு எடுத்துகிட்டு போய் இதை சொன்னீங்களா? கட்டாயமா சார். திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களையும் மாண்புமிகு தொல் திருமாவளவன் அவர்கள், மாண்புமிகு துரை வைகோ அவர்கள், மதிப்புக்குரிய அண்ணன் வேல்முருகன் அவர்கள், இன்னும் இருக்கக்கூடிய கொங்கு நாடு ஈஸ்வரன் சார் அவங்க, ஜவாஹிருல்லா சார் அவங்க, CPI CPM எல்லா கட்சி தலைவர்களையும் சந்திச்சு முதல்வர்கிட்ட இந்த வேண்டுகோள் வைக்கணும்னு சொன்னேன். எல்லா கட்சி தலைவர்களும் சார் நன்றி சொல்லணும். எல்லாருமே முதல் கட்டமாக அறிக்கை கொடுத்துட்டு முதலமைச்சர்கிட்ட வந்து நேரடியாக போய் சந்திச்சது வந்து 2 பேருங்க சார். ஒன்று வந்து மாண்புமிகு தொல் திருமாவளவன் சார் அவங்க வந்து நேரடியாக போய் சட்டமன்றத்தை சந்திச்சு மிகப்பெரிய பாதிப்புகள் இருக்காங்க, இவங்களுக்கு கட்டாயமாக நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி வேண்டுகோள் வச்சுருக்காங்க. அடுத்ததாக வேல்முருகன் சார் பன்ருட்டி MLA அவங்களும் போயிட்டு முதலமைச்சர்கிட்ட தனிப்பட்ட முறையில் இதை பேசி நீங்கள் இது செஞ்சே ஆகணும், இது மிகப்பெரிய சமூக அநீதியாக இருக்குது, 13 வருஷமாக தேர்வு மட்டும் தான் எழுதிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கிட்ட துரை வைகோ சார் MP அவங்களும் வந்து நேரடியாகவே திருச்சியில் நாங்கள் போய் மீட் பண்ணும்போது எங்கள் முன்னாடியே கொடுத்தாங்க, கன்சிடர் பண்ணுறோம், பார்க்குறோம்ப்பா அப்படிங்கிற ஒரு நம்பகத்தன்மையான வார்த்தையை கொடுத்தாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அதை நம்பி இப்படி வரோம். வந்த உடனே எக்ஸாம் இப்போ நவம்பர் மாதம் 2 நாளைக்கு முன்னாடி 15ஆம் தேதி 16ஆம் தேதி திரும்ப டெட் தேர்வு நடத்துறீங்க. யாருக்காக நடத்துறீங்க? எதுக்காக சார் நடத்துறீங்க? ஆல்ரெடி நாங்கள் தகுதி இருக்கோம், நியமன தேர்வு எழுதி தகுதியோடு இருக்கோம், வேற யாருன்னு தேடுறீங்க? வெளிநாட்டில் தேடுறீங்களா? பக்கத்து மாநிலத்தில் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு வருவாங்களா? அவங்க அதுக்கு ஏதாவது பணம் கட்டணுமா சார்? சார் ஃப்ரெஷ்ஷாக டீச்சர் ட்ரைனிங்கே இல்லை சார். டீச்சர் ட்ரைனிங் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாம் ஆயிரக்கணக்கில் இருந்துச்சு தமிழ்நாட்டில். இன்னைக்கு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் 20-25 டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் இருக்குது. காரணம் என்னன்னா, இந்த டிகிரியை படித்தா வாழ்க்கை நாசமாக போயிடும், நடுத்தருவில் தான் நிற்கணுன்றதுக்காக பல இன்ஸ்டியூட் எடுத்துட்டாங்க. இன்னைக்கு கவர்மெண்ட்டோட இன்ஸ்டியூட்ஸ் மட்டும் தான் ரன்னிங் ஆகிட்டு இருக்கு. இப்போ புதுசாக வரவங்க மேலே இவ்வளோ கருணை காட்டுறீங்கல்ல, நாங்களும் அதே படித்து தகுதியோடு தானே இருக்கோம். வெறும் நாங்கள் தெருவில் போராடிட்டு இல்லை, தேர்வு எழுதாமல் எங்களுக்கு வேலை கொடுங்கன்னு கேட்கல, தேர்வு எழுதியிருக்கோம், தகுதி நிரூபிச்சிருக்கோம். சார் நான் மட்டுமே 3 முறை எழுதியிருக்கேன். 3 முறை எழுதியிருக்கேன். 5 முறை எழுதுனவங்கலாம் உண்டு. 5 முறை எழுதி 5 முறையும் பாஸ் பண்ணவங்களும் உண்டுங்க சார். வேற என்ன தகுதி ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம் இந்த முறை தான் வச்சிருக்காங்க. இந்த கவர்மெண்ட் ஒரு முறை தான் வச்சிருக்காங்க. 5 வருஷத்துல 5 முறை வச்சிருக்கணும். ஒரு முறை தான் வச்சிருக்காங்க. அந்த ஒரு முறை எவ்வளவு பேர் எழுதுறாங்க? அந்த ஒரு முறையில வந்து பாத்தீங்கன்னா சார் 27,000 பேர் டோட்டலா அப்ளை பண்ணுவாங்க. அதுல 25,600 பேர் வந்து டோட்டலா நியமன தேர்வு கிளியர் பண்ணிட்டோம். இந்த டெட் பாஸ் பண்ணாதான் நியமன தேர்வு. ஆமா, டெட் பாஸ் பண்ணவங்க அது இதுல மினிமம் குவாலிஃபிகேஷன் எவ்வளவு? டெட்ல வந்து 82 மார்க் பாஸ். 82 எடுத்தாதான் இங்க இது ஃபில்டர் ஆகி இதுக்குள்ள வரும். ரெக்ரூட்மெண்ட் எழுத முடியும். அந்த 82 எடுத்தவங்களே 69,000 பேர் நாங்க இருந்தோம். ஆனா இந்த யாரும் நம்பல, யார் இது சும்மா எக்ஸாம் மட்டும் தான் நடத்துவாங்க, போஸ்டிங்ஸ் போட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு 69,000 பேர்ல அப்ளை பண்ணவங்களே வெறும் 27,000 பேர் தான். அந்த 27,000 பேர்ல 25,000 பேர் பாஸ் பண்ணிட்டோம். இதுல மினிமம் எவ்வளவுனா 45 எடுத்தா பாஸுங்க சார். ஆனா நாங்க 60ல இருந்து 99 வரைக்கும் நிக்கிறவங்களே 22,000 பேர் இருக்கும். 22,000 பேர் இருக்கும் சார். ஆனா உண்மையில அதிர்ச்சியா சார், ஆரம்ப கல்வி தான் சார் ரொம்ப 1 to 5th தான் சார் பில்டிங் பிளாக். கண்டிப்பா அதை வச்சுதான் மொத்த எல்லாத்தையும் படிக்கணும். அப்ப அந்த அடிப்படை கல்வியில வந்து இந்த அரசு அக்கறை காட்டலன்றீங்களே? ஆமாங்க சார். இப்போ இந்த 1 to 5ல அடிப்படை கல்வி செதஞ்சு போனதுனால என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் 2வது புக்கு கொடுத்தீங்கன்னா தமிழ் சரளமா வாசிக்க தெரியாது, இங்கிலீஷ் கொடுத்தீங்கன்னா வாசிக்க தெரியாது, ஆல்பபெட் வரிசையை எழுத தெரியாது, அகரவரிசையை சொல்லு அப்படின்னு சொன்னா தெரியாது. எல்லாரையும் குற்றம் சொல்லல. ஆனா 80% மாணவர்கள் கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய அரசு பள்ளியோட மாணவர்கள் நிலைமை இதுதான். காரணம், அங்க நிரந்தர ஆசிரியர் இல்லை, தற்காலிக ஆசிரியர் தான் இருக்காங்க. இந்த சிச்சுவேஷனால கடந்த 10 வருஷத்துல
தொடக்கப்பள்ளிகள் மட்டும் 239 தொடக்கப்பள்ளிகள் தமிழ்நாட்டில் மூடப்பட்டிருக்கு. இந்த தகவல் NCERT வந்து கொடுத்துருக்காங்க, மத்திய அரசு வந்து தகவல் கொடுத்துருக்கு புள்ளி விவரங்கள்ல. மேலும் 12,000 ஸ்கூல்ல ஆசிரியர்கள் பற்றாக்குறையினால வெறும் 30 மாணவர்கள் உள்ளதா இருக்காங்க. 15லேருந்து 30 மாணவர்கள் தான் இருக்காங்க. ஒரு ஆசிரியர்லாம் ஒரு மாணவர்லாம் இருக்காங்க. ஒரு மீஞ்சூர் பகுதிகளில் ஒரே ஒரு மாணவர் இருக்காங்க. சென்னை மீஞ்சூர்ல ஒரு பெண்ணு 3 வருஷமா தொடர்ந்து அந்த ஒரு பொண்ணு தான் இருக்காங்க அந்த ஸ்கூல்ல. ஏன் வலுப்படுத்தல? நீங்க தனியார் ஸ்கூல்ல வந்து ஒரு சப்ஜெக்ட் தமிழுக்கு ஒரு டீச்சர்ஸ் இருக்கீங்க, அந்த மாதிரி 5 சப்ஜெக்ட்டுக்கு 5 டீச்சர் இருக்கீங்க, சோசியல் ஆக்டிவிட்டீஸ்க்கு ஒரு டீச்சர் இருக்கீங்க, கல்ச்சரலுக்கு ஒரு டீச்சர்ஸ் இருக்கீங்க. இல்ல அரசு பள்ளிகளை வந்து தனியார் பள்ளிகளை ஊக்குவிப்பதற்காக இது பண்றாங்க. 100% இப்படிதான் சார் இருக்கு. தனியார் பள்ளிகள்ல லட்சக்கணக்கான மாணவர்கள் சேர்க்கை ஒருபுறமும், இங்க சொற்ப கணக்குல 1-2 மாணவர்கள். ஆனா அரசு பள்ளியில வந்து மாணவர்கள் சேர்க்கை அதிகரிச்சிருக்குன்னு சொல்றாங்களே. அரசு பள்ளியில சேர்க்கை அதிகரிச்சிருக்குன்னு சொல்றாங்க. அரசு பள்ளியில சேர்க்கை அதிகரிச்சா அவங்களுக்கு யார் சார் பாடம் சொல்லிக் கொடுக்கணும்? எங்களை போல ஆசிரியர்கள் தான் சொல்லிக் கொடுக்கணும். இந்த வருஷம் 3.5 லட்சம் பேர் அட்மிஷன் ஆயிருக்குன்னு சொல்றீங்க. 30 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர்களை தேர்ந்தெடுத்தா கூட 12,000 ஆசிரியர்களை தேர்வு பண்ணியிருக்கணும். அப்போ அட்மிஷன் ஆனது உண்மைன்னா தேர்வு பண்ண வேண்டியது உண்மையான சூழ்நிலை தானே. ஏன் அதை நீங்க நடத்தல? அப்போ வெறும் எண்களா? அது சேர்க்கை என்பது வெறும் எண்களா? அந்த 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 விஷயத்தை நாங்கள் வந்து கேள்விக்குறியாக்குறோம்ல. நீங்கள் தொடர்ந்து வந்து இவ்வளோ அட்மிஷன் ஆகுது அப்படின்னா 30 மாணவர்களுக்கு ஒரு டீச்சர் இருக்கணும்னு சொல்லியிருந்தா இப்போ 12,000 டீச்சர்ஸ் நீங்கள் ரெக்ரூட்மெண்ட் பண்ணியிருக்கணுமே. இல்லை, நீங்கள் 4 வருஷத்தில் இந்த 2400 எடுத்தீங்கல்ல, அதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். 4 வருஷத்தில் டிஆர்பி போர்டு 14,000 காலி பணிகளை அறிவிச்சிருக்கு. குறைஞ்சபட்சம் நீங்கள் அந்த 14,000 காலி பணிகளுக்கு தேர்வு நடத்தியிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையே இல்லைங்களே. 14,000 பேர் நீங்கள் உள்ளே போயிருப்போமே. ஏன் அந்த 14,000 வந்து நீங்கள் நிறுத்தி வச்சுட்டு 2,400 பேர் மட்டும் எடுக்கிறதுனா காரணம் என்ன? நிதி இல்லைன்னு சொன்னால் வேறு துறைகளில் வந்து தொழில் மயமாக்கப்படுது. இந்தியாவில் பெரிய ஸ்டேட் எம்பவரில் வந்து அதிகமாகிட்டு வரோம், செகண்ட் க்ரோத் பிளேஸில் நம்ம இருக்கோம்னு சொல்கிறோம். இந்த மாதிரி சூழ்நிலையில் ஏன் கல்விக்கு நிதி ஒதுக்கக்கூடிய ஒரு துறை கூட இல்லையா? எத்தனையோ பல இது வந்து கூட்டிகிட்டு வந்து தொழில் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன் இந்த கல்வித்துறையில் எவ்வளோ பெரிய சுணக்கம் ஏன் காட்டுறீங்க? ஏன் முதலமைச்சர் பார்வைக்கு கொண்டு போகிறதுல என்ன அவ்வளோ பெரிய தயக்கம் இருக்குது? ஏன் கல்வித்துறையை சீரழிக்கணும்? தொடக்க கல்வி அடிப்படையில் காணாமே போயிடும் சார். இன்னும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தொடக்க கல்வி இருந்துச்சுன்னு பேப்பரில் படிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அரசு பள்ளிகளை மத்தியம் தான் சார், ரூரல் அரசு பள்ளி தானே முக்கிய கீ ரோல் அரசு பள்ளி தானே ப்ளே பண்ணுது. கண்டிப்பாக. அப்போ அங்கே ஆசிரியர்கள் இல்லைன்னா எப்படி சார்? அந்த ஊர் பொதுமக்களுக்கு இந்த பள்ளிகளில் தொடர்ந்து ஆசிரியர்களே இல்லை, அதனால் இனிமேல் நமக்கு இந்த அரசு பள்ளியே வேண்டாம்னு சொல்லிட்டு எல்லாம் ப்ரைவேட்சேஷன் போயிடுறாங்க. ஹெட் மாஸ்டர்ஸ்க்கும் அங்கே இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கும் என்ன சார் கவலை? சம்பளம் வருது, அவங்களுக்கு வந்து அட்மிஷன் பண்ணணுங்கிற ஒரு அந்த டார்கெட்லாம் கிடையாது. நாங்கள் ஓப்பனாக சொல்கிறோம், எங்களுக்கு நியமனம் கொடுங்க, எங்களுக்கு டார்கெட் கொடுங்க, நாங்கள் கேன்வாஸ்க்கு இறங்கி போகிறோம். ஒரு தனியார் பள்ளியில் நாய் மாதிரி போய் கேன்வாஸ் சுற்றுறோம் தெருவா. ஏன் அரசு பள்ளிக்கு நான் செய்யக்கூடாது? எங்களுக்கு டார்கெட் கொடுங்க, எங்களுக்கு இந்த 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 பகுதிகளில் நீங்கள் இருக்கீங்கன்னா இத்தனை அட்மிஷன்ஸ் வரும்னு சொல்லிட்டு கேன்வாஸ்க்கு போங்கன்னு சொல்லுங்கள். எத்தனையோ திட்டங்களை அறிவிக்கிறீங்க. இப்போது காலை உணவு திட்டம் அறிவிக்கிறீங்க. எந்த நாட்டிலையுமே இல்லை, தமிழ்நாட்டில் தான் முதல்ல காலை உணவு சிறப்பான திட்டம். காலையில் உணவு இருக்குது, காலையில் கல்வி இருக்கா? யார் அந்த கல்வியை சொல்லிக் கொடுக்க யார் இருக்கா? எண்ணும் எழுத்தும் திட்டம் கொண்டு வரீங்க. அந்த எண்ணெய் சொல்லிக் கொடுக்க யார் இருக்கா? எழுத்து சொல்லிக் கொடுக்க யார் இருக்கா? அரும்பு மலர் முட்டுன்னு ஒரு திட்டத்தை கொண்டு வரீங்க, 1 to 3rd வரைக்கும் கொண்டு வரீங்க. அந்த திட்டத்தை செயல்படுத்த யார் இருக்கா? பல்வேறு திட்டங்கள் ஒரு பக்கம் அடிக்கிட்டே போயிருக்கு. அதை செயல்படுத்த ஆசிரியர்கள் இருக்காங்களா? இல்லை. ஆசிரியர் இல்லாதனால மாணவர்கள் இல்லை. வெறும் திட்டங்கள் மட்டும்தான் ஷோவாக இருக்குது. இங்கே மாணவர்களும் இல்லை, இங்கே ஆசிரியர்களும் இல்லை. தத்தளிச்சிட்டு இருக்கோம் நாங்கள் சார். ரொம்ப நிர்கதியாக இருக்கும், கேட்பாரற்று இருக்கும். எங்களுக்கெல்லாம் யாருமே இல்லை, துணையே இல்லை. திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் கண்டிப்பாக எங்களுக்கு உதவி பண்ணாங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனாலுமே எங்கள் பக்கம் இந்த செவி சாய்க்காது வந்து மிகுந்த மன உளைச்சல் மனவேதனையில் நாங்கள் இருக்கோம். ஓகே சார், இந்த பிரச்சனை தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கா இல்லை மற்ற மாநிலங்களில் இருக்கா? மற்ற மாநிலங்கள் தான் அவங்க எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறாங்க சார்? மற்ற மாநிலங்களை பொறுத்த வரைக்குமே எடுத்துக்காட்டு கேரளா சொல்கிறேன். கேரளாவில் நீங்கள் ஒன்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா, வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வீட்டு தேடி வேலைவாய்ப்பு வரும். நீங்கள் இந்த மார்க்கில் இருக்கீங்க, உங்களை இந்த வருஷம் நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடு தேடி வரும். இப்போ எடுத்துக்காட்டு பக்கத்து மாநிலம் வந்து கர்நாடகாவில் அரசு பள்ளி வந்து ரொம்ப நலிவடைஞ்சு போயிடுச்சு, கல்வி மிகப்பெரிய அதல பாதாளத்துக்கு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு 18,000 ரெக்வயர்மெண்ட் பண்ணுறாங்க ஒரே ஒரு ஷாட்டில். இந்த மாதிரி பல எடுத்துக்காட்டுகள் உண்டு. இன்றைக்கி வந்து கல்வியில் சிறந்த மாநிலம் கேரளா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காரணம் சார்? நாம் உயர்நிலையில் 52% இருக்கோம். ஏன் கேரளா ஃபஸ்ட்டு?
கேரளா ஏன் ஃபர்ஸ்ட்னா அவங்க 1ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்போட கல்வியை நிர்ணயம் பண்ணுறாங்க, இடைநிற்றலை குறைக்கிறாங்க. நடுவில் அவன் எங்கேயுமே காணாமல் போகக்கூடாது, குறைஞ்சபட்சம் 10ஆவது வரைக்கும் அவங்களுக்கு கல்வி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வடகிழக்கு மாநிலங்களில் திரிபுரா தான் நம்பர் 1 இன் இந்தியா. அவங்க 1 to 10 அவசியமா அவங்களோட லாங்குவேஜ் பாலிசியுமே 2 லாங்குவேஜ் பாலிசி தான். அவங்களும் சிறந்த முறையில் வந்து கல்வி வழங்கிட்டு இருக்காங்க சார். இதுக்கான ஒரே ஒரு தீர்வு, எங்களை நாங்கள் எடுத்திருக்கோம், மார்க் எடுத்திருக்கோம் இல்லைங்களா, அந்த மார்க் அடிப்படையிலேயே மார்க் சீனியாரிட்டின்னு ஒன்று கொண்டு வந்துட்டு மறு தேர்வு இல்லாமல் எங்களுக்கு பணி நியமனம் ஆணையை வந்து நீங்கள் வந்து படிப்படியாக வழங்கினா கூட ஓகே, நம்பிட்டு இருக்கோம். இல்லை என்றால் ஒருவேளை நீங்கள் எங்களுக்கு எந்த உத்தரவாதம் கொடுக்கலன்னா வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க மாட்டோம். நீங்கள் எலெக்ஷனை பாய்காட் பண்ணுறோம். நாங்கள் 20,000 ஆசிரியர்கள் இருக்கோம். 20,000 ஆசிரியர்களில் ஒரு ஃபேமிலியில் 50 சொந்தங்கள் இருந்தால் கூட 10 லட்சம் வாக்காளர்கள். நாங்கள் எங்களுக்கு இந்த நடந்த அநீதி எங்கள் குடும்பத்தை எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவமானப்பட்டிருக்கோம், அத்தனை அவமானப்பட்டிருக்கோம். கண்டிப்பாக எங்களோட குடும்பத்தார்களுக்கு இதை எடுத்து சொல்லி கட்டாயம் நாங்கள் வந்து தேர்தலை வந்து நாங்கள் புறக்கணிப்போம். எங்களுக்கு வேறு எந்த ஆயுதமும் தெரியாது சார். நாங்கள் ஆசிரியர்கள், எங்ககிட்ட இருக்கிற ஒரே ஒரு உரிமை வாக்குரிமை மட்டும்தான். அதை பயன்படுத்தி இந்த தேர்தலில் எங்களுக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிறோம். அப்படி இல்லாட்டி தேர்தல் புறக்கணிப்பை தவிர எங்களுக்கு எந்த வாய்ப்பும் இல்லைன்னு சொல்லிக்கிறேன் சார். ஓகே சார், தொடர்ந்து பேசுவோம் சார். அதற்கு முன்பு அன்பார்ந்த ரெட்பிக்ஸ் உறவுகளே, பல்வேறு அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் கடந்து இன்று வரை எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் பக்கசார்பில்லாமல் தொடர்ந்து மக்களை மட்டுமே மையப்படுத்தி இயங்கும் ஊடகம் ரெட்பிக்ஸ் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்கு தெரியும். தொடர்ந்து நாங்கள் ஒரு சுதந்திரமான ஊடகமாக செயல்பட உங்களது நிதி உதவி எங்களுக்கு தேவை. உங்களால் முடிந்தளவு எங்களுக்கு நிதி உதவி செய்யுங்கள். திரையில் தெரியும் இந்த QR கோடை பயன்படுத்தியோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள தகவல்களை பயன்படுத்தியோ உங்களால் முடிந்த அளவு எங்களுக்கு நிதி உதவி செய்யுங்கள். நன்றி. தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி.